ஹே போக்கி ஃபேன்ஸ், நாங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஷ் போக்கிமான் ஹரிசன்ஸில் போக்கிமான் ஜேர்னிஸ்க்கு திரும்ப வருவாரா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ப்ரோ என்னதான் ப்ரோ ஆச்சு, ஆஷ் வரமாட்டாரா, யாரோ ஹரிசன்ஸில் புதுசாக வராங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம கணக்குள்ளே போகலாம். நம்ம ஆஷ் போக்கிமான் ஜேர்னிஸ்க்கு வருவாரா, போக்கிமானில் அவர் திரும்ப காட்டுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், திரும்ப காட்டுவாங்க. ஃப்யூச்சர் எபிசோடில் அவர் கண்டிப்பாக வரதான் போகிறாரு. அதுக்கான நிறைய ஹிடன் ஹிண்ட் போக்கிமான் ஹரைசன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதில் நான் எப்படி ஆஷ் வருவார் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத ஒரு க்ளூவாக நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆஷ் கண்டிப்பாக வருவார் ஃப்யூச்சர் எபிசோடில். சரி, ஆஷ் கடைசியாக நம்ம பார்த்த எபிசோடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ப்ளூ ஸ்கைக்கு முன்னக்குட்டி த ரெயின்போ அண்ட் த போக்கிமான் மாஸ்டர் அப்படிங்கிற எபிசோடில் தான் கடைசியாக நம்ம ஆஷை பார்த்துருப்போம். அதில் த நெக்ஸ்ட் டைம் நியூ பிகினிங்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நியூ பிகினிங் அப்போனா என்ன அர்த்தம்? ஆஷோட ஜேர்னி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆஷ் அடுத்த முறை வரும்போது ஒரு புதிய ஆரம்பம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அதான் போக்கிமான் ஹரைசன்ஸில் ஆஷை தவிர மித்த ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் ஃபீமேல் ப்ரோட்டாகனிஸ்ட்டில் பாதி கதை போய்கிட்டே இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆஷோட உலகத்தில் தான் நடக்கக்கூடியது. ஆனால் ஆஷ் வேறு ஒரு இடத்துல ஜெர்னிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஹரிசன்ஸ் நடக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரே கதை தான். ஆஷ் இந்த உலகத்தில் தான் இருக்கார். பட் இந்த ஒரு ஹரிசன்ஸுங்கிறது அந்த லீக்கோ அவங்க பால்டியாரிஜியில் சம்மந்தப்பட்ட கதை தான். ஆஷோட சம்மந்தப்பட்ட சில போக்கிமான்ஸ் அண்ட் சில கதாபாத்திரங்கள் உள்ளே வரல. பட் ஹிட்டனாக இருக்குது நிறைய இது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஃப்யூச்சர் எபிசோடில் நம்ம தலைவன் ஆஷ் ஹரிசான் ஆகட்டும், இல்லாட்டி புதுசாக ஒரு ஜேர்னிஸ் ஆகட்டும், அவர் கண்டிப்பாக வருவார் போக்கிமானில். அவ்வளோதாங்க, இதை சொல்ல ஒன்றுமே இல்லை. இதை தான் நான் ஒரு வீடியோவாக அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். நம்ம தலைவன் ஆஷ் கண்டிப்பாக வருவார்.